திமுக தலைவர் கருணாநிதி உடல் நலத்துடன் உள்ளதாகவும் 2 நாட்களில் வீடு திரும்புவார் என்றும் அக்கட்சியின் பொருளாளர் மு க ஸ்டாலின் தெரிவித்துள்ளார். கருணாநிதிக்கு ஒவ்வாமையால் உடல்நிலை பாதிக்கப்பட்டு கடந்த சில வாரங்களாக வீட்டில் இருந்தவாறு சிகிச்சை எடுத்து வந்ததாக தகவல் வெளியானது. இந்த நிலையில் இன்று அதிகாலை அவர் ஆழ்வார்பேட்டையில் உள்ள தனியார் மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டார். கருணாநிதியுடன் திமுக பொருளாளர் மு க ஸ்டாலின், முன்னாள் அமைச்சர் பொன்முடி, முன்னாள் மத்திய அமைச்சர் தயாநிதி மாறன் உள்ளிட்டோரும் உடன் சென்றுள்ளனர். கருணாநிதியின் உடல்நிலை குறித்து செய்தியாளர்களிடம் பேசிய மு க ஸ்டாலின் 2 நாளில் வீடு திரும்புவார் என்றார். ஊட்டச்சத்து, நீர்சத்து குறைபாடு காரணமாக கருணாநிதி மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டுள்ளதாகவும் உடல்நிலை சீராக இருப்பதாகவும் மருத்துவமனை நிர்வாகம் தரப்பில் தெரிவிக்கப்பட்டுள்ளது. இதனிடையே கருணாநிதியை காண்பதற்காக மு க அழகிரி, முன்னாள் மத்திய அமைச்சர் நெப்போலியன், திமுக சட்டமன்ற உறுப்பினர் ஜே அன்பழகன் உள்ளிட்டோர் காவேரி மருத்துவமனைக்கு வந்தனர். அவர்கள் கருணாநிதியை சந்தித்து நலம் விசாரித்தனர். வீட்டில் ஒரு 15-20 நாளாக ட்ரீட்மெண்ட் எடுத்துருந்தாங்க. சில பரிசோதனைலாம் இங்கே பண்ண வேண்டியிருக்கனால அதுக்கு வந்துட்டு சிகிச்சை எடுத்து போகிறதா வந்துருக்காங்க. வேற ஒன்றும் பயப்படுற மாதிரி ஒன்று நல்லா இருக்கும். நான் பார்க்கல, யாருமே இல்லை, எல்லாமே வெளியே தான் இருக்காங்க. தளபதியை பார்த்தேன், துரைமுருகன் சார் பார்த்தேன், அப்புறம் கனிமொழி மேடம் இருக்காங்க. எல்லாரும் இந்த வெளியே தான் இருக்காங்க. டிஆர் தான் இருக்காங்க. உடல்நலம் நல்லா இருக்குது. அவருக்கு எந்த பிரச்சனையும் இல்லை. அவருக்கு ஒரு 2 மாதமாக நீர்க்கொப்பில் வந்து அதெல்லாம் சரியாகி இப்போ அவருக்கு சாப்பிட்றது செரிமானம் இல்லாமல் கொஞ்சம் சிரமப்படுறாரு சாப்பிட்றது. அதுக்காக தான் இங்கே ஹாஸ்பிட்டல் கொண்டு வந்தார். நல்லா இருக்கார். இப்போ ட்ரிப்ஸ்லாம் கொடுத்துட்ருக்காங்க. இன்னும் 2 நாளில் அவர் வீட்டுக்கு அனுப்பிச்சிடுவாங்க. இதற்கிடையே கருணாநிதி உடல்நிலை குறித்து திமுக தலைமையகமான அண்ணா அறிவாலயம் வெளியிட்டுள்ள அறிக்கையில், ஒவ்வாமைக்காக சிகிச்சை பெற்று வந்த கருணாநிதி தொடர்ந்து மேலும் சில பரிசோதனைகளும் சிகிச்சைகளும் பெற வேண்டி இருப்பதால் மருத்துவர்களின் ஆலோசனைப்படி காவேரி மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டிருப்பதாக கூறப்பட்டுள்ளது. மேலும் ஒரு சில நாட்கள் மருத்துவமனையில் கருணாநிதி தங்க வேண்டி இருப்பதால் அவரை பார்க்க கழக தொண்டர்கள், நண்பர்கள் நேரில் வர வேண்டாம் என்று கேட்டுக்கொள்ளப்படுவதாக திமுக தலைமையகம் கூறியுள்ளது. இப்போ திமுக தலைமை கழகத்தினுடைய அறிவுறுத்தலின்படி தொண்டர்கள் பொதுமக்களுக்கு இடையூறாகவும் பிற நோயாளிகளுக்கு இடையூறாகவும் இருக்க வேண்டாம் என்பதற்காக பார்வையாளர்களை தவிர்க்கும்படி, கலைஞரை பார்க்க மருத்துவமனைக்கு வருவதை தவிர்க்கும்படி தலைமை கழகம் அறிவுறுத்தியிருக்கிறது. பரிசோதனை முடிந்து சிகிச்சை பெற்று விரைவில் ஓரிரு நாட்களில் கலைஞர் வீடு திரும்புவார் நலமோடு. இதனிடையே கருணாநிதியின் உடல்நலம் குறித்து விசாரித்த காங்கிரஸ் தேசிய செய்தி தொடர்பாளர் குஷ்பு இன்னும் 2 அல்லது 3 தினங்களில் கருணாநிதி வீடு திரும்புவார் என்று நம்பிக்கை தெரிவித்தார். கலைஞர் அவர்கள் நல்லா தான் இருக்கிறாரு. புரோட்டீன் தேவைப்படுது, அவருக்கு புரோட்டீன் கொடுக்கப்படுகிறது. அலர்ஜியெல்லாம் எதுவுமே இல்லை. 2-3 நாட்களில் வீட்டுக்கு திரும்பி போயிடுவார். அவர் இன்னும் பல ஆண்டுகள் இருக்க வேண்டும். நம்மோடு இருந்தால்தான் நாட்டு மக்களுக்கு இன்னும் பல நன்மைகளையும் அவருடைய அனுபவங்கள் மூலமாக நாமும் பெற வேண்டும் என்ற உணர்வோடு தான் இங்கே வந்தேன். எல்லாம் உள்ள இறைவன் அவருக்கு நீண்ட ஆயுளை தர வேண்டும். இதனிடையே மத்திய இணையமைச்சர் பொன் ராதாகிருஷ்ணன் ட்விட்டர் வழியாக கருணாநிதியின் உடல்நலம் குணமடைய அன்னை பராசக்தியை வேண்டுவதாக தெரிவித்துள்ளார்.